இந்த அமைப்பு முறை சார்ந்த தடைகள். ஃபர்ஸ்ட் அமைப்பு முறை சார்ந்த தடைகள்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். இப்ப அமைப்பு முறை அப்படின்றது அவங்க என்ன குறிப்பிடுறாங்க பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி கல்வி அமைப்பு முறை தான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பள்ளி கல்வி அமைப்பு முறை அப்படின்னா அதுல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கலைத்திட்டம் வரும். சிலபஸ் கண்டிப்பா முக்கியம். அடுத்து வந்துங்க கற்பித்தல் முறைகள் எப்படி டீச் பண்றாங்க. அடுத்து கற்றல் அடைவை மதிப்பீடு நுட்பங்கள் எப்படிலாம் தேர்வு வைக்கிறாங்க, எப்படிலாம் மாணவர்களை மதிப்பிடுறாங்க. அடுத்து வகுப்பறையின் அளவு, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு. அடுத்து கல்வி அமைப்பில் பங்கு பெறுவோர். கல்வி அமைப்பில் பங்கு பெறுவோர் யார் யாரு? ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த சமுதாயம் எல்லாமே தான் பங்கேற்காங்க. சரிங்களா? இதுதான் கல்வி அமைப்பு. இந்த கல்வி அமைப்புல சிறப்பு தேவையுடைய குழந்தைகளையும் செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளையும் சேர்த்து பொதுப்பள்ளியில சொல்லித்தரணும்னா என்னென்ன தடைகள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அமைப்பு முறை சார்ந்த தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு